Taste the Daily. பெரம்பலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முன்பே அதிமுக நிர்வாகிகளை கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெரம்பலூரில் மாவட்ட கழக செயலாளர் இளம்பைரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பொம்மை ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்களை மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அடாவடியில் ஈடுபட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விடியா திமுக அரசின் இந்த அராஜக போக்கிற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள யார் அந்த சார் என்ற போஸ்டர்கள் மக்களிடையே கவனம் பெற்றுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் காமுகன் ஞானசேகரன் தொலைபேசியில் பேசியதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அந்த சார் இதுவரை யார் என உறுதிப்படுத்தவில்லை. அது குறித்தான விசாரணை இன்னும் தொடங்கவில்லை என கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக தலைவர்கள் பலருடன் இருக்கும் படங்கள் வெளியாகி இருப்பதால் பாலியல் வன்கொடுமையின் போது தொலைபேசியில் பேசிய அந்த சார் யார் என கேள்வி எழுப்பி அதிமுகவினர் யார் அந்த சார் என போஸ்டர்களை ஒட்டி உள்ளனர். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் மக்களின் கவனம் பெற்றுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் யார் அந்த சார் என விசாரணை நடத்தாத விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் செங்கல்பட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். பழைய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை விடியா அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை மற்றும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி V. ஜெயராமன் தலைமையில் ஏராளமானோர் மழையில் நனைந்தபடியே விடியா திமுக அரசுக்கு எதிராகவும் ஏவல் துறையினருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி V. ஜெயராமன் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நாள்தோறும் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் மேக்கப் போட்டுக்கொண்டு ஊர் ஊராக சென்று வருவதாகவும், திமுக ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அதிமுக ஆட்சி அமைந்து புரட்சி தமிழர் எடப்பாடி K. பழனிசாமி தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் எனவும் தெரிவித்தார். விடியா திமுக ஆட்சியிலே தினந்தோறும் தாய்மார்கள், கல்லூரிக்கு செல்லும் இளம் பெண்கள், சிறுமிகள், ஏராளமான பெண்கள் தினந்தோறும் தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஆங்காங்கு பல்வேறு வகையிலும் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். தாய்மார்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத இந்த விடியா திமுக ஆட்சி, இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு தராத இந்த விடியா திமுக ஆட்சி அன்றாலும் தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு சம்பவங்கள், பாலியல் பலாத்காரங்கள், இப்படி நடக்கிற சம்பவங்களை கண்டும் காணாமல் முதலமைச்சர் யார் அந்த சார், அந்த சாரை ஏன் மறைப்பதற்கு சென்னை மாநகரத்தினுடைய ஆணையாளர் தீவிரமாக முயற்சி செய்கிறார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்து ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டது. தமிழகத்தில் பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்தும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தை கண்டித்தும் பல்லடம் கொசவம்பாளையம் சாலை பிரிவு பகுதியில் பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் திமுக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். அப்போது விடியா அரசின் ஏவல் துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். ஈரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அத்துமீறல் சம்பவத்தை கண்டித்து ஈரோட்டில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பொம்மை ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தை அரங்கேற்றினர். சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை சரிப்படுத்த முடியாமல் அதை அமல்படுத்தும் எதிர்க்கட்சிகளை சமாளிக்க முடியாமலும் திமுக அரசு திணறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்து ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத திறனற்ற திமுக அரசை கண்டித்தும், தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்தும் செய்யாறு சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி K மோகன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை திமுக அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. ஆர்ப்பாட்டம்